குட்டீஸ், இந்த வாரம் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச முயல் குட்டிகளை வச்சு ஒரு கதை ரெடி பண்ணியிருக்கேன். எப்படி தைரியமா இருக்கணும்னு நமக்கு சொல்லி தர போறாங்க இந்த முயல் குட்டிகள்லாம். வாங்க பார்க்கலாம். ஒரு காட்டுல ஒரு பகுதியில முயல் கூட்டம் ஒன்று வாழ்ந்து வந்துதான். அந்த முயல்களுக்கெல்லாம் பச்சை பசேல்னு இருந்த அந்த இடத்துல கிடைச்ச உணவுகள்லாம் சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா ஜாலியா வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு அங்க சுலபமா சாப்பிட டெய்லியும் சாப்பாடு கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா கோடை காலம் வந்துருச்சு. கோடை காலம் அப்படின்னாலே ரொம்ப வெயில் அதிகமா இருக்கும் தானே. பச்சை பசேல்னு இருந்த அந்த புற்கள் எல்லாம் கருகி போய் அதுக்கு உணவு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சா. முயல்கள்லாம் ரொம்ப அவதிப்பட்டுச்சா. வெயில் தாங்க முடியாம தேவையான அளவு அதுகளுக்கு சாப்பாடும் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுச்சா. வேற இடத்துக்கு போய் இற தேடலாம் அப்படின்னாலும் அதுங்களால போக முடியலையாம். ஏன்னா அங்க வேட்டை நரிகள் வந்து நிறைய உழவிக்கிட்டே இருந்துதான். முயல்கள் அதை எப்படா வேட்டையாடலாம் அப்படின்னு சமயம் பார்த்து காத்துக்கிட்டே இருந்திருக்குது. முயல்களோட பொந்துக்கு அருகிலேயே நரிகள்லாம் எப்ப பார்த்தாலும் சுத்திக்கிட்டே இருக்குமா. அதனால முயல்கள் வெளியே வர்றதுக்கு பயந்துட்டு பொந்துக்குள்ளாரையே இருக்குமா. எவ்வளவு நாளாக இப்படியே வெளியே போகாம ஒளிஞ்சிட்டே இருக்கிறது, நம்ம ஏதாவது செய்யணுமே அப்படின்ட்டு அந்த முயல்கள் எல்லாம் கூடி பேசிக்கிட்டு இருந்திருக்கு. அப்ப முயல்களோட தலைவர் சொன்னாராம், கடவுள் நம்மை பலவீனமாக படைத்து விட்டார். எல்லா விலங்குகளுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்தால் தங்களை காத்துக் கொள்ளும் அளவிற்கு பலமுடையதாக இருக்கின்றன. ஆனால் நாம் என்ன பிரச்சனை வந்தாலும் நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் பலவீனமாக இருக்கிறோம். கடவுள் நம்மை ஏன் இப்படி படைத்து விட்டார்? கடவுள் நம்மளை ஏன் தான் இப்படி படைச்சிட்டாரோ தெரியல அப்படின்னு அந்த தலைவர் முயல் ரொம்ப தங்களை தாங்களே குறை கூறிக்கிட்டே இருந்திருக்குது. இதை கேட்டவுடனே மற்ற முயல்கள்லாம் ரொம்ப சோகமா இருந்துச்சு. என்னால் இதற்கு மேல் பொறுமையாக இருக்க முடியாது. பசினாலையும் இந்த வேட்டை நரிகளையும் பார்த்து பயந்து ஒளிஞ்சு வாழ்றதை விட சாவறதே மேல் அப்படின்ட்டு ஒரு குட்டி முயல் ஒண்ணு தனது நண்பர்கள்ட்ட புலம்பி இருக்குது. அதுக்கு அதோட நண்பன் சொல்லிச்சான், நம்ம என்ன செய்யறது, நம்ம தான் பலவீனமானவர்களாச்சே, பயந்துதான் ஆகணும் அப்படின்ட்டு அந்த நண்பன் முயல் சொல்லியிருக்குது. அதுக்கு குட்டி முயல் சொல்லியிருக்கு, எறும்புகள்லாம் நம்ம விட சின்னவங்க தானே, எதிரிகளை எதிர்த்து கடிக்கிறது இல்லையா, பக்கத்து இடத்துக்கு நாளைக்கே நம்ம இறை தேட போயாகணும் அப்படின்னு குட்டி முயல் சொல்லியிருக்குது. இதை கேட்டவுடனே மற்ற முயல்களும் கொஞ்சம் தைரியத்தோட தலையசைச்சிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இரவு நம்ம எல்லாரும் ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி போட்டு எப்படி நம்ம வந்து நரிகள்கிட்ட இருந்து தப்பிச்சு போய் வேட்டையாடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணலாம் அப்படின்னு குட்டி முயல் சொல்லியிருக்குது. மறுநாள் காலையில வழக்கம் போல எல்லா முயல்களும் தங்களோட பசியை குறித்து புலம்பிக்கிட்டே இருந்திருக்குது. குட்டி முயல் எல்லாரோட முன்னிலையிலையும் வந்து, நாங்க 5 பேர் இறை தேடுறதுக்காக போறோம், நாங்க திரும்ப வந்தா உங்களுக்கும் இறை கொண்டு வர்றோம், இல்லைன்னா நரிகளுக்கு இறையாகி செத்துருவோம், பயந்தெல்லாம் வாழ முடியாது இனிமேலு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொருள்களை எல்லாம் எடுத்துட்டு பொந்த விட்டு வெளியே வந்திருக்கிறாங்க 5 முயல்களும். அப்ப 4 நரிகள் வந்து தூரத்துல பார்த்துக்கிட்டு இருந்திருக்குது. முயல்கள்லாம் தங்களுக்குள்ளார ஏதாவது பேசிக்கிட்டே இருந்துட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டாங்களாம். மற்ற முயல்கள்லாம் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க, என்னடா நடக்கும் அப்படின்ட்டு. முயல்கள் தனியா வர்றதை பார்த்தவொடனே நரிகள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒவ்வொரு முயல்களையும் பிடிக்கிறதுக்காக வேகமா ஓடி வந்திருக்குது. ஒரு முயல் வந்து அசையாம அப்படியே நின்றுகிட்டே இருந்துதான். நரி வேகமா ஓடி போய் அந்த முயலை பிடிக்கிறதுக்கு பாஞ்சிருக்குது. அப்ப முயலுக்கு முன்னாடி இருந்த ஒரு குழியில போய் அந்த நரி விழுந்துருச்சா. அந்த நரினால வெளியே வர முடியல. மற்றொரு முயல் நரி அருகில வர பயப்படாம அப்படியே நின்றுட்டு இருந்திருக்குது. நரி அருகில் வந்ததும் சட்டுன்னு வேகமா நகர்ந்துச்சா. உடனே அந்த முயலுக்கு பின்னாடி ஒரு முள்வேலி இருந்திருக்கு. அதுல போய் அந்த நரி விழுந்து சிக்கி ரொம்ப வலியில துடிச்சிருச்சான். மீதி இருந்த முயல்கள் எல்லாம் வேகமா ஓடி போய் நரிகளெல்லாம் ரொம்ப கலப்படைய செஞ்சிருச்சு. ஓடி ஓடி முயல்களுக்கு பின்னாடி நரியெல்லாம் ரொம்ப டயர்டா ஆயிடுச்சான். ஒரு முயல் மரத்தோட மேல ஏறி அங்க வச்சிருந்த கல்லெல்லாம் எடுத்து நரி மேல வீசி எரிஞ்சிருக்குது. வழியில நரிகள்லாம் ரொம்ப ஊளையிட ஆரம்பிச்சு கத்த ஆரம்பிச்சிருச்சு. நைட்டு தாங்க போட்ட திட்டத்தை அந்த 5 முயல்களும் கச்சிதமா நிறைவேற்றிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இதை பொந்துக்குள்ளார இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த மீதி முயல்களுக்கெல்லாம் ரொம்ப தைரியம் வந்துருச்சு. எல்லாம் வேகமா பொந்துக்குள்ள இருந்து வெளியே ஓடி வந்திருக்கிறாங்க.
முயல் கூட்டம் வர்றதை பார்த்து அந்த காயமடைஞ்ச நரிகள்லாம் பயந்து ஓடிருச்சு. முயல் கூட்டங்கள்லாம் மகிழ்ச்சியில ரொம்ப ஜாலியா துள்ளி குதிச்சாங்களாம். அந்த 5 முயல்களோட தைரியத்தை பாராட்டின மற்ற முயல்களுக்கு புதிய தைரியம் வந்துருச்சு. எல்லாரும் ஒன்னா இறை தேட கிளம்பிட்டாங்க. கதையை கேட்டீங்களா குட்டீஸ்? ஒரு குட்டி முயலுக்கு தைரியம் வந்து தன்னோட எதிரியை விரட்டிடுச்சு. அதனால் நீங்களும் எப்பவும் தைரியமா இருக்கணும். அனாவசியமா யாரை பார்த்தும் பயப்படக்கூடாது. உங்களை நீங்களே பலவீனமா நினைச்சுக்க கூடாது. நேர்மையான ஒரு செயல் செய்ய துணிவா இறங்கணும். சரியா? மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் சந்திப்போம். நன்றி.